ஃபிஷ்க்கு ஹகியா ஏன் சாடா இருக்க அதானே கேக்கும் ஒரு ஸ்டோன் சாப்பிடுச்சு எது வந்து வாங்குன அந்த இவர்கிட்ட கேட்டோம் அவர் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லிருக்காரு யானை சேனை எலிஃபண்ட் தமிழ் புரியல சரி சாப்பிடு we cannot turn need into gold இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணல அப்படின்னா எனக்கு அன்னைக்கு நாளே போகாது ஸோ அதை நான் இப்போ வீட்லயும் ரிப்பீட்டடாக அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீட்ல பொறுப்பா இருக்கிறது நான் தான் சத்தம் கேட்காதே நீ பேசுறது இந்த வீட்ல பொறுப்பா இருக்கிறது நான் தான் ஸோ சில பல வருஷங்களாக இது வந்து ஐபோட டியூட்டி ஆயிடுச்சு நைப்பா ஐயோ நான் பார்க்கணும் தள்ளி விட்டுருவோம் வைஷ்வா இங்க வா என்ன போட்டோ எடுக்கிற எதுக்கு வேணும் சும்மா ஹாய் என்னது இது 340 50 போட்றிக்கே ஏமாத்தாத you are making prank you are make ஹாய் ஸோ விஸ்வா பாருங்க ஃபிஷ் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான் இன்னைக்கு என்னாச்சு விஸ்வா ஒண்ணுல சொல்ல என்னாச்சு ஃபிஷ்ஷுக்கு ஹகியா ஏன் சாடா இருக்க அதான் எதுக்கு சாடா இருக்க சொல்லு சாடா வந்தானா நல்லது சத்தமா சொல்லு அது சாடா மட்டும் நல்லது கிடையாது சாட் பண்ணிட்டோம் என்னாச்சு ஃபிஷ் என்ன பண்ணுச்சு ஒன்றும் பண்ணல என்ன ஏதோ சாப்பிட்டுச்சு சொன்னியே ஸ்டோன் தான் சாப்பிட்டுச்சு சத்தமா சொல்லு அப்பதானே கேக்கும் ஒரு ஸ்டோன் சாப்பிட்டுச்சு எது இது ஹன்சிகா ஹன்சிகா ஸ்டோன் சாப்பிட்டுச்சா ஆமா எங்க இருக்கு ஹன்சிகா இதோ அது பேரா ஆரஞ்சு அண்ட் பிளாக் கலர்ல இருக்குல்ல டால்மேஷன் மாதிரி அது பேரா ஹன்சிகா ஸோ ஒரு ஒரு ஃபிஷ்க்கும் பேர் வச்சிருக்கான் அதில் வந்து அந்த ஃபிஷ் ஹன்சிகா ஃபிஷ் வந்து காலையில் பார்க்குறப்ப வாயில் ஏதோ ஸ்டோன் மாதிரி இருந்தது நாங்கள் உள்ளே போட்டிருக்கோம்ல அந்த ஸ்டோனு அதை சாப்பிட்டு அதுவாகவே சாப்பிட்டுச்சு இல்லை இல்லை இந்த ஸ்டோன் சொல்கிறேன் கரெக்டா அந்த ஸ்டோன் எடுத்து சாப்பிட்டுருச்சான் அதனால அவன் அது பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான் உட்காந்து என்ன பண்ணுற ப்ரேயர் பண்ணுறியா எதுவும் ஆகக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிட்டேனே ப்ரே பண்ணிட்டியா சரியாயிடுமா சரியாயிடும் என்ன மட்டும் நான் வெட்டினரி டாக்டர் அவன் அதை எடுத்து அதை ஆக்சுவலி வாயில இருக்கும் போதே நாங்க பார்த்துட்டோம் அதை சரி பிடிச்சி எடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அது முழுங்கிடுச்சு ஸோ சார் வந்து மார்னிங்ல இருந்து அந்த வருத்தத்துல இருக்கார் ஸோ இப்போ ஐப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து இன்னைக்கு மார்னிங்லேருந்து நாங்கள் கொஞ்சம் நோட் பண்ண ஆரம்பித்தோம்ல நான் காலையில் சொன்னேனே இஷ்வா வந்து சேடாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஏதோ ரெட்டிஷ்ஷாக இருக்குது எல்லா ஃபிஷ்க்குமே அங்கங்கே ரெட் டாட்ஸ் மாதிரி வந்திருக்கு ஸோ அதான் நாங்கள் வந்து வாங்கின அந்த இவர்கிட்ட கேட்டோம் அவர் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காரு அக்வாரியமில் சரி அதான் எடுத்து அனுப்புகிறாங்க என்னன்னு பார்க்கலாம் எல்லா ஃபிஷ்ஷோட டெய்லையும் மவுத்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டிஷ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பிம்பிள் மாதிரி அது என்ன நம்மளுக்கு தெரியல ஸோ அவங்ககிட்ட கேட்கலாம் என்ன அப்படின்ற A few moments later என்ன சாப்பிட்ற எலிஃபண்ட் ஃபுட்யா சேனை கிழங்கு சேனை கிழங்கு யானை சேனை கிழங்கு எலிஃபண்ட் சேனை கிழங்கு தமிழ்ல அதான் சேனை கிழங்கு தமிழ்ல சேனை கிழங்கு இங்கிலீஷ்ல எலிஃபண்ட் ஃபுட்டியா பட் எலிஃபண்ட் இங்கிலீஷ்ல தமிழ்ல யானை கூப்பிடுறோல அதனால அது பேர் எலிஃபண்ட் ஃபுட் அது யாரு சொன்னது எலிஃபண்ட் ஃபுட் அன்னைக்கு கடையில சோலை ஓ அது எழுதிது பிராக்கெட்ல சேனை கிழங்கு இங்கிலீஷ்ல எலிஃபண்ட் ஃபுட்டியாம் எழுதி இருந்ததுல தமிழ் புரியல சரி சாப்பிடு எப்படி இருக்கு கிரேட் ஃபார் தஞ்சாவூர் ஃப்ரை 2 minutes later real world we cannot turn lead into gold. Actually, does not happen in the real world. We cannot turn lead into gold. Mr. Tyson said, "Loved my idea," and so he put in
kitten is show. Ladies and gentlemen, please welcome. However, it is possible to take something seemingly worthless and change into something precious. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இது ரெகுலராக பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி தான். நான் ரெகுலராக ஆஃபீஸ் போகிறது ஸ்டாப் பண்ணி நவம்பர்லேருந்தே ஸ்டாப் பண்ணியாச்சு. பட் நான் ஆஃபீஸ் போனேன்னா என்னோடய ஃபஸ்ட்டு விஷயம், இதுக்காகவே நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு போயிடுவேன். இந்த ஒரு ஒர்க்கை தான் நான் ஆஃபீஸ்க்கு போன உடனே ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம். என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணலை அப்படின்னா எனக்கு அன்றைக்கி நாளே போகாது. ஸோ அதை நான் இப்போ வீட்லேயும் ரிப்பீட்டடாக அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன அப்படின்றது தானே உங்களுக்கு பார்க்கணும். சரி, நான் காமிக்கிற பாருங்கள் நான் என்ன ரெகுலராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஒரு டைரியில் பிரைஸ் த லார்ட், ஜீசஸ் சேவ்ஸ், காட் இஸ் கிரேட், தேங்க்யூ ஜீசஸ், இந்த மாதிரி வந்து எழுதுறது என்னோட ஒரு பழக்கம். ஆஃபீஸில் இருக்கும்போது நான் அதை ரெகுலராக பண்ணுவேன். ஹே ஆல், ஸோ இப்போ ஈவினிங் டைம். ஐப்பா ரொம்ப பிஸியாக கிச்சனில் உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ற ஐப்பா? இந்த வீட்ல பொறுப்பா இருக்கிறது நான் தான். இந்த வீட்ல பொறுப்பா இருக்கிறது நான் தான். சத்தம் கேட்காதே நீ பேசுறது போன்ல. இந்த வீட்ல பொறுப்பா இருக்கிறது நான் தான். அப்படி பொறுப்பா நீ என்ன வேலை பண்ற பாருங்க. என்ன வேலை பண்ற பாருங்க. சத்தமே கேட்கல. டம்மா டும்மில நேரம் சத்தம் கேட்குது. எல்லாம் சத்தம் உடைஞ்சு போயிடும். கழுவி வச்ச பாத்திரத்தை எடுத்து அடுக்கி வைக்கிறேன். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை நான் சொல்றேன். கல்யாணம் ஆன புதுசுல நான் எடுத்து வச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் வந்து எப்படி வைப்பேன் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க நாய்ஸ் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பாத்திரத்தை எடுத்து வைக்கும் போது சத்தம் இல்லாமல் எடுத்து வைக்கணும். டம்மால் டும்மின்னு எடுத்து வைக்கக்கூடாது, புரியுதா? பாத்திரம் எடுத்து வைக்கும்போது சத்தம் இல்லாம எடுத்து வைக்கணும். யஷ்வந்த்ராஜ் ஹவுஸ் டமால் டுமீல் எடுத்து வைக்க கூடாது, புரியுதா? நான் எடுத்து வச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் நான் எடுத்து வச்சதுல ஒரு 10 குறை கண்டுபிடிப்பான். அதனால ஸோ சில பல வருஷங்களாக இது வந்து ஐப்பாவோட டியூட்டி ஆயிடுச்சு. நைப்பா சார், உங்க ஃபேஸ் காமிங்க. உங்க தலை தான் தெரியுது. முடியாது. ஐயோ தள்ளி விட்டுருவோம் விஸ்வா. விஸ்வாக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை விஸ்வா? அவனுக்கு என்ன பிரச்சனைனா, அவன் நேத்துல இருந்து ஒயிட் போர்ட் கேட்டுட்டு இருக்கான். ஒயிட் போர்ட் வேணுமா? ஸோ வந்து இப்போ ஒயிட் போர்ட் வாங்கி தரணும். இப்போ அந்த வேலையை முடிச்சுட்டு உனக்கு ஒயிட் போர்ட் வாங்க போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். விஸ்வன் என்ன பண்ற? என்ன போட்டோ? இங்க வா. என்ன போட்டோ எடுக்கிற? இந்த கேரக்டர். எதுக்கு? சும்மா இது என்ன கேரக்டர் பார்க்க. என்ன கேரக்டர்? சரி, ஒயிட் போர்டு வேணாம்ல உனக்கு? வேணும். எதுக்கு ஒயிட் போர்டு வேணும்? எதுக்கு வேணும்? சும்மா. ஆக்சுவலி ஒயிட் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருந்தோம். அதை நாங்கள் இப்போ வந்து டிவி எல்லாம் சேஞ்ச் பண்ணனால அது அப்படியே மாறிடுச்சு. அதனால இப்போ எனக்கு ஒயிட் போர்ட் வேணும்னு நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் கேட்டு 3 days ஆகுது. இன்னைக்கு தான் அதை வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கு வாங்கி கொடுத்துருவியா ஐப்பா? ஐப்பா தான் போய் வாங்கி தரணும். 12 seconds later. யாரு? ஹாய், என்னது இது? கமான் கமான், லைட் போடுங்க. ஹே, பெரிய போர்டை வாங்கிட்டு வந்துட்டீங்க. எவ்வளோ ஆச்சு? How much? 50 rupees-ஆ? ஆமா. ஏய், போய் சொல்லல. அப்படி உட்காந்து சேர்ல உட்காந்து கீழே வைங்க. கீழே வச்சு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இது எங்க மாட்டுறதுன்னு ஒரு பஞ்சாயத்து வருமே. மெதுவா மெதுவா. 350டா, வெறும் 50. ஓ, பின்னாடி எழுதி இருக்கிறத பார்த்து சொன்னியா? இட்ஸ் 350. எந்த கடையில் வாங்குனீங்க? என்னமோ ஒரு கடை, அது பேரு தெரியல.
பேரு தெரியலையா? ஆமா. எந்த இடத்துல இருந்தது? அதா தெரியலையே. அது தெரியல, சொல்றேன். மறந்துருச்சு. ஞாபகம் இருக்கு, பட் ரூட் தெரியாது. ரூட் தெரியலையா? ஆமா. ஐ மீன் என்னடா போர்டு 50 ரூபீஸ்ன்றான். 340 50 போட்டிருக்கே. ஏமாத்தாத. You are making prank. You are making prank. யாரு பெல் அடிச்சது? ஏய், நீ வாசல்ல வரும்போது அடிச்சது இப்ப லேட்டா அடிக்குதா? என்னடா நீ அடிச்சிட்டு உள்ள வந்த பிறகு அடிக்குது? என்ன பிரிக்க முடியல? முடியும். அடுத்தடுத்து இந்த மாதிரி டெய்லி vlogs அப்டேட் பண்ணலான்னு இருக்கோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.